இன்னைக்கு வந்து கெஜ்ரிவாலுக்கு அந்த நெருக்கடியை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது வெறும் கெஜ்ரிவாலின் பிரச்சனை அல்ல, இந்த நாட்டின் இறையாண்மையை, இந்த நாட்டின் கூட்டாட்சியை, இந்த நாட்டின் ஃபெடரலிசத்தை வந்து இந்த நாட்டின் ஜனநாயகத்தை சிதைக்கிற ஒரு நடவடிக்கை. அடுத்து இந்த சவுக்கு சங்கர் அமலாக்கத்துறையோட பிஆர்ஓ மாதிரி அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு. இப்போ எதுக்கு அமலாக்கத்துறை வித்ரா பண்ணாங்க சொல்லு? கரெக்டு தான், எல்லாம் பிஎம்ஐ ஆக்ட் படி வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கேஸ் இவங்க பதியலான்னா விசாரிக்க வேண்டியதானே. இன்னைக்கு ஏன் வித்ரா பண்ணாங்க, ஏன் பின்வாங்கினாங்க? கிருஷ்ணசாமி கூட பேசியிருக்கிறாரு, எதிர அறிக்கை விட்டுருக்காரு பேசியிருக்காரு. ஆனா பேட்டி கொடுக்குறாரு, அவங்க கூட்டணி தான் இருக்கிறாங்க பிஜேபியில, ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? பிஜேபி கட்சியை பத்தி கிருஷ்ணசாமி புரிஞ்சிருக்கும்ல, புரிஞ்சப்ப வெளியே வர போறாரா? அவரை வந்து அண்ணாமலை நல்லவர்னு சொன்னா அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி அப்படின்றது சொல்லணும். அந்த விவசாயிகளை பார்த்தாலே அவங்களுக்கு பொய் பேச தெரியுமா? முழு உண்மைன்றது நம்மளுக்கு வந்து தெரியுது. பார்க்குற நபர் எந்த நபர்னாலும் அதை தெரிஞ்சுக்கிற முடியும். அடிப்படை வழக்கு பேஸ் கேஸில் வந்து விடுதலை ஆகிட்டா அதற்கு பிறகு சம்மன் பண்ணுறதுக்கு ஈடிக்கு பவரே கிடையாது. அப்போ சம்மன் கொடுத்ததே இல்லீகல். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை தெரியாமல் ஈடி இருந்தால் நீ என்ன ஒரு விசாரணை நிறுவனம்? இப்போ விவசாயிகள் கண்ணையன்ட்டையும் கிருஷ்ணன்ட்டையும் என்ன சட்டவிரோத பண பரிமாற்றம் இருந்துச்சு, எந்த அடிப்படையில் பதிவு பண்ண, இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? ஒரு காட்டு மாடாக அவங்க வந்து கொண்டுட்டாங்கன்னே இருக்கட்டும், அதில் வந்தால் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க? இந்த ஈடியை எதிர்த்து தொடர் இயக்கம் வந்து மக்கள் நடத்தி இன்னைக்கு வந்து ஈடி பின்வாங்கி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு குற்றத்தை ஒப்புக்கொண்டு இருக்கிறதுனா அதுக்கு அந்த உண்மையிலே தமிழர்கள் வந்து அதுக்கு நம்ம பெருமுதல் போடலாம் அப்படின்னு தான். சார் வணக்கம். சார் வணக்கம். முக்கியமாக 2 நாட்களாக அந்த ஈடி வந்து விவசாயிகள் பதியப்பட்ட வழக்குங்கிறது பெரிய பேசும் பொருளாக இன்று புதாரமாக வெடித்திருக்கிறது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு வாபஸ் வாங்கி அறிவிச்சிருக்கிறது. ஆனால் வனத்துறை 2 விலங்குகளை கொன்றதால் தான் அது அனுப்பணமாக செய்தி வந்தன. தொடர்ந்து இப்படியான சம்பவம் நடக்கிற சார் காரணம் எப்படி பார்க்குறீங்க? அது சேலம் விவசாயிகள் மீது, கண்ணையன் கிருஷ்ணன் மீது, அந்த முதியோர்கள் மீது 2022 பதிவு பண்ண வழக்கை அமலாக்கத்துறை நேற்று வந்து வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிலே அமலாக்கத்துறையை ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக பிஜேபி ஆர்எஸ்எஸும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் எந்த மாநிலத்திலையும் அதை எதிர்த்து தீவிரமான ஒரு இயக்கமோ போராட்டமோ சமூக வலைத்தளங்கள விமர்சனமோ எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு கெஜ்ரிவாலை கூட கைது செய்யக்கூடிய அளவுக்கு வந்து ஈடி வந்து போகிறாங்க. 2 சம்மன் அனுப்பி இப்போ 3வது சம்மன் வந்து போயிருக்குது. ஒரு மாநிலத்தில் முதல்வரை கைது செய்கிற நிலைமையில் வந்து அங்கே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த ஈடியை எதிர்த்து தொடர் இயக்கம் வந்து மக்கள் நடத்தி இன்னைக்கு வந்து ஈடி பின்வாங்கி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு குற்றத்தை ஒப்புக்கொண்டு இருக்கிறதுனா அதுக்கு அந்த உண்மையிலே தமிழர்கள் வந்து அதுக்கு நம்ம பெருமுதல் போடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அங்கித் திவாரி வழக்கில் ஏற்கனவே லஞ்சம் வாங்கி பிடிப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அவரை கைது பண்ணி இன்றைக்கி வரை அவர் உள்ளே இருக்கார். ஈடி என்னென்ன பார்த்து ஒன்றும் பண்ண முடியல. அதில் 75 அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. 75 பேரோட டீட்டெயில்ஸ் வேறு வந்து வாங்கியிருக்கிறாங்கன்னா எத்தனை பேர்கிட்ட அவங்க பணம் வாங்கினாங்க அப்படின்ற விஷயம் அதில் வந்து அம்பலமாயிருக்கு. இந்த சேலம் விவசாயிகள் விஷயத்தில் வந்து நேரடியாக ஈடி என்பது ஒரு அதிகார துஷ்பிரயோக நிறுவனம், ஒரு மோசடியான நிறுவனன்றது இதுலேயே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ ஈடி வழக்கை வந்து வாபஸ் வாங்கினதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? உங்களுக்கு முதல்ல வந்து அடிப்படையில் நாங்கள் ஒரு ஃபாரஸ்ட் ஆக்டில் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் செக்ஷன் 50 வந்து ஒரு வழக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வழக்கு 2017 பதியப்பட்டது. 2021 விடுதலை ஆயிடுச்சு. 2021 விடுதலையான வழக்குக்கு 2022 எப்படி கேஸ் போட முடியும் சொல்லுங்கள்? ஈடின்றது வந்து நேரடி போலீஸ் கிடையாது. முதல்ல வந்து ஒரு பேஸ் கேஸ் வேணும், அதுக்கப்புறம் அந்த அடிப்படையாக ஒரு வழக்கு வேணும், அதில் குற்ற சதி இருக்கணும், அதிலிருந்து வர்ற வருமானம் சட்டவிரோதமாக இருக்கணும். இது பல 100 கோடி சட்டவிரோதமாக அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஈடி வழக்கு பதியலாம். இப்போ விவசாயிகள் கண்ணையன்ட்டையும் கிருஷ்ணன்ட்டையும்
என்ன சட்டவிரோத பண பரிமாற்றம் இருந்துச்சு, எந்த அடிப்படையில் பதிவு பண்ண, இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? ஒரு காட்டு மாடாக அவங்க வந்து கொண்டுட்டாங்கன்னே இருக்கட்டும், அதில் வந்தால் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாங்க, எவ்வளோ சட்டவிரோத பெரிய அளவில் வந்து பல ஆயிரம் கோடி வந்து அதில் ஊழல் பண்ணிட்டாங்களா, பல 100 கோடி பண்ணிட்டாங்களா, அதை வச்சு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாங்களா, என்ன நடந்திருக்கு, எந்த அடிப்படையில் சட்டவிரோத பரிமாற்றம் நடந்தது என்ற அடிப்படையில் நீ வழக்கு பதிவு பண்ண, அது சொல்லு. கொன்னது ஒன்று, எல்லா 2022 554 வழக்குகள் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இந்தியா முழுவதும் பதிவாயிருக்கு. எத்தனை கேஸுக்கு இடி சம்மன் பண்ண சொல்லு? 554 எத்தனை கேஸுக்கு சம்மன் பண்ண? ஃபாரஸ்ட் பாண்ட் ஃபைல் பண்ண எல்லா கேஸுக்கும் சம்மன் பண்ணிடுவியா? ஃபாரஸ்ட்டில் போய் வந்து ஒரு மான் வேட்டையாடினாங்க, இல்லை அங்கே போய் ஒரு மரத்தை உடைச்சிட்டாங்க, இப்படியெல்லாம் வந்து நிறைய வழக்குகள் வந்து போடுறாங்க. இந்த எல்லா கேஸுக்கும் இடி சம்மன் எடுக்குமா? இடியோட வேலை என்ன? அப்போ அதை தாண்டி இங்கே ஒரு அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்குது, அது பிஜேபிக்கு ஆதரவாக நடந்திருக்குது, பிஜேபி மாவட்ட செயலருக்கு ஆதரவாக நடந்திருக்குன்றது அதில் விஷயம். 2021 இதுக்கு முன்பே இடி வழக்கு இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்படுது, பல்வேறு தீர்ப்புகள் வருது. உச்சநீதிமன்றத்தின் 2 தீர்ப்புகள் முக்கியமாக இருக்குது. சமீபத்தில் கூட ஜஸ்டிஸ் ஓகா தீர்ப்பு இருக்குது. அந்த தீர்ப்பில் வந்து உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லுது, அடிப்படை வழக்கு பேஸ் கேஸில் வந்து விடுதலை ஆகிட்டா அதற்கு பிறகு சம்மன் பண்ணுறதுக்கு ஈடிக்கு பவரே கிடையாது. அப்போ சம்மன் கொடுத்ததே இல்லீகல். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை தெரியாமல் ஈடி இருந்தால் நீ என்ன ஒரு விசாரணை நிறுவனம்? இந்த ஈடி தான் வந்து நாட்டில் எல்லா ஊழலையும் பிடிச்சிருமா? 3000 கேஸுக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ண, எத்தனை கேஸில் கன்விக்ஷன் வாங்கியிருக்கேன், எத்தனை கேஸில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கேன்? ஒன்றும் கிடையாது. அப்போ ஈடின்ற நிறுவனம் வந்து எப்படி மிக மோசமான சட்ட அடிப்படை தெரியாத, உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெரியாத ஒரு நிறுவனம். ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது? 2021 விடுதலை ஆயிடுச்சு, அதுவும் உனக்கு தெரியல. சட்டவிரோத பரிமாற்றம் இல்லை, அதுவும் உனக்கு தெரியல. நபர்களை பொறுத்து அதுவும் உனக்கு தெரியல. இதையெல்லாம் விசாரிக்காமல் போடுற ஒரு நிறுவனம் எப்படி நேர்மையாக அரசியல் தலைவர்கள் மீது சுமத்தப்படும் ஊழல் குற்றச்சாட்டில் விசாரிப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். 2வது, அண்ணாமலையிலேருந்து சவுக்கு சங்கர்ந்து பலர் கம்பு சுற்றினாங்க இந்த பிரச்சனையில். அண்ணாமலை வந்து இவ்வளவு பிரச்சனை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் மீது வந்து, தேவேந்திர உள்ள சமூகத்தின் மீது, அந்த விவசாயிகள் மீது, ஏழை விவசாயிகள் மீது அப்பட்டமாக சாதிய வன்முறையை வந்து பிஜேபியோட மாவட்ட செயலாளர் வந்து ஏவி இருக்கிறாரு. அவரை வந்து அண்ணாமலை நல்லவர்னு சொன்னால் அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி அப்படின்றது சொல்லணும். அந்த விவசாயிகளை பார்த்தாலே அவங்களுக்கு பொய் பேச தெரியுமா? முழு உண்மைன்றது நம்மளுக்கு வந்து தெரியுது. பார்க்குற நபர் எந்த நபர்னாலும் அதை தெரிஞ்சுக்கிற முடியும். ஆனால் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த கட்சி யாருக்கான கட்சி? அந்த கட்சி வந்து தாழ்த்தப்பட்டவருக்கோ மற்றவங்களுக்கான கட்சி வந்து அது கிடையாது அப்படின்னு, தாழ்த்தப்பட்டவர், குறிப்பாக தாழ்த்தப்பட்டவருக்கு அந்த கட்சி கிடையாதுன்றது வந்து இந்த சந்தர்ப்பத்தினால் புரிஞ்சுக்கணும். இவ்வளவு சூழ்நிலை வந்திருக்கு. இன்னைக்கு கிருஷ்ணசாமி கூட பேசியிருக்கிறாரு, எதிராக அறிக்கை விட்டுருக்காரு, பேசியிருக்காரு. ஆனால் பேட்டி கொடுத்துறாரு. அவங்க கூட்டணியில் தான் இருக்கிறாங்க பிஜேபியில். ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? அந்த பிஜேபி கட்சியை பற்றி இப்போ கிருஷ்ணசாமி புரிஞ்சிருக்கும்ல, புரிஞ்சப்போ வெளியே வர போகிறாரா? அவர் சுயநலமாக தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நலமான்னு கிருஷ்ணசாமி இப்போ முடிவெடுக்கணும். இல்லைன்னா கிருஷ்ணசாமியை தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் புறக்கணிக்கணும். அதான் வந்து சரியாக இருக்கும். இன்னொரு ஆகாச பொய்யா அண்ணாமலை எஃப்ஐஆர்லேயே சாதி கேட்பாங்க, அந்த சாதியை வச்சு தான் இதில் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல இது போலீஸ் வழக்கு கிடையாது, ஓகே, இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வழக்கு, சரிங்களா? இதில் அந்த போலீஸ் ஃபார்மில் உள்ள எஃப்ஐஆர்ன்றது கிடையாது. எஃப்ஐஆரில் 2வது முக்கியமான விஷயம், எஃப்ஐஆரில் சாதி எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. நாங்கள் கிரிமினல் சைடு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஏராளமான எஃப்ஐஆரை வந்து பார்க்குறோம். எஃப்ஐஆரில் சாதின்ற காலம் வந்து அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர் ஐபிஎஸ் படித்ததாக சொல்கிறாரு, நிறைய எஃப்ஐஆரை பார்த்துருப்பாரு, எப்படி விசாரணை பண்ணார்னு எனக்கு தெரில. ஆனால் எஃப்ஐஆரில் சாதி கேட்பாங்கன்னு போகிற போக்கில் வந்து சொல்லிட்டு போகிறாரு. அப்போ இவருக்கு என்ன அடிப்படை அறிவு இருக்குது? எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு தலைவராக வச்சு இப்படி ஏதாவது வீடியோ கூட எடுத்து அப்படி வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்களான்னு எனக்கு வந்து புரியலை. எந்த அடிப்படையெல்லாம் போகிற போக்கில் போய் அவர் வந்து பேசிட்டு போகிறாரு. ஒரு குற்றத்துக்கு, அவமானப்படுத்தலுக்கு, விவசாயிகளுக்கு எதிரான ஒரு நிலைக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்து அவர் போகிறாரு. இந்த கட்சி அப்படி தான் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த சவுக்கு சங்கர் அமலாக்கத்துறையோட பிஆர்ஓ மாதிரி அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார். இப்போ எதுக்கு அமலாக்கத்துறை வித்ரா பண்ணாங்க சொல்லு? கரெக்டு தான். எல்லாம் பிஎம்ஐ ஆக்ட் படி வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கேஸ் இவங்க பதியலைன்னா விசாரிக்க வேண்டியதானே? இன்றைக்கி ஏன் வித்ரா பண்ணாங்க? ஏன் பின்வாங்கினாங்க? செஞ்சது தவறுன்னு தானே பின்வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த தவறுக்கு நீ ஏன் முட்டு கொடுத்த? நீ பதில் சொல்லு. என்ன அடிப்படையில் நீ முட்டு கொடுக்குற? நீ இன்னைக்கு முழுக்க சவுக்கு சங்கர் என்ற நபர் ஸ்டெர்லைட்டில் போலீஸ் அதிகாரிக்கு, கள்ளக்குறிச்சியில் வந்து அந்த ஆர்எஸ்எஸ் பள்ளி நிர்வாகத்துக்கு, இன்றைக்கி வந்து அமலாக்கத்துறைக்கு, இன்னும் எடப்பாடிக்கு, இப்படி எல்லாத்துலேயும் முட்டு கொடுக்குற ஒரு புரோக்கர், காசு வாங்கினா எந்த பக்கமும் பேசுவார் அப்படின்ற நபர்ன்றது உறுதியாயிடுச்சு. அந்த சவுக்கு சங்கர் கிசுகிசு மாதிரி
இப்படி பேசக்கூடிய விஷயங்களை எப்படி தமிழ்நாடு மக்கள் வந்து எடுத்துக்கிறணும் அப்படின்றக்கான நல்ல உதாரணமாக அந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ அந்த ஆள் வாயை திறந்து பேசணும், நீ பதில் சொல்லு, ஏன் அமலாக்கத்துறை பின்வாங்குச்சு. ரெண்டாவது, அமலாக்கத்துறை நேரடியாக பதில் சொல்லு, நீ என்ன ஸ்போக்ஸ் பர்சனா, நீ எதுக்கு பேசுகிற. இப்போ ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு அதுக்கு இந்துத்துவவாதிகள் ஏராளமாக முட்டு கொடுத்தாங்க. அத்தனை பேர் முகத்திலையும் கரிய பூசுற மாதிரி நீங்கள் வித்ரா பண்ணிட்டாங்க. இல்லை, கெஜ்ரிவாலுக்கும் போலீஸ் குவிப்பு, அவருக்கும் ஈடி தான் கைதுங்கிறாங்க, விவசாயிகளுக்கும் ஈடி தான் கைதுறாங்க. ஒரு சாமானியிலிருந்து ஒரு நாட்டோட முதல்வர் வரை இப்படி போகுதுன்னா அது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இந்த நாட்டில் மாநிலங்கள்னு ஒன்று இருக்கக்கூடாது, இன்னைக்குள்ள அரசியல் சட்டம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அமைப்பு ஆர்எஸ்எஸ். இப்போ முதல்வர்கள் மாநிலம் அப்படின்னு இருக்கவே அவங்களுக்கு அச்சுறுத்துது. ஏன்னா தேசிய இனங்கள் இந்தியாவில் இருக்குது, பார்ப்பனர்கள் தனி தேசிய இனம் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட் கிடையாது. அப்போ தாங்கள் தேசிய இனமாக இல்லை அப்படின்றபோது மற்றவங்க இருக்கிறது என்றைக்கினாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாநிலமே மொழிவாரி மாநிலமே கூடாதுன்னு எதிர்த்து அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அப்போ இந்த மாநிலமெல்லாம் வேணாம், ஒரே ஒரு டெல்லி சுல்தான், அவர் கீழே மாவட்டங்கள் என்ற முறையில் உன்னை கொண்டு வர்றது அப்படின்றதா அரசியல் சட்டத்தை அவங்க காலி பண்ணுறதுக்கான நோக்கம். அதுக்கு யார் யார் தடையாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் இடியை வச்சு, சிபிஐ வச்சு, என்ஐஏ வச்சு மிரட்டுறது, நொறுக்கிறது தான் வேலை. இன்றைக்கி வந்து கெஜ்ரிவாலுக்கு அந்த நெருக்கடியை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது வெறும் கெஜ்ரிவாலின் பிரச்சனை அல்ல, இந்த நாட்டின் இறையாண்மையை, இந்த நாட்டின் கூட்டாட்சியை, இந்த நாட்டின் ஃபெடரலிசத்தை வந்து இந்த நாட்டின் ஜனநாயகத்தை சிதைக்கிற ஒரு நடவடிக்கை. போலீஸுன்றது வந்து அடிப்படையில் வந்து மாநிலத்தோட சப்ஜெக்ட் கான்ஸ்டியூஷன் படி. ஆனால் இடியையும் வருமான வரித்துறையும் என்ஐஏயும் வச்சுக்கிட்டு இவங்க நேரடியாக அரசியல் சட்ட அத்துமீறலில் வந்து ஈடுபடுறாங்க. இந்த நாட்டை வந்து அழிக்கக்கூடியது, இந்த நாட்டை துண்டாடக்கூடிய வேலையை வந்து இவங்க வந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் வந்து செய்கிறாங்க. அதனால தான் மாநில முதல்வர்களை கூட அவங்க நெருக்கடி பண்ணுறாங்க. டெல்லியில் மாநில முதல்வருக்கு தான் அதிகாரம், சட்டப்பேரவைக்கு தான் அதிகாரம் சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு. அதவே மாற்றி இவங்க வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பையே மாற்றின கில்லாடிகள் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரர்கள். ஒரு பக்கம் அந்த தீர்ப்பை மாற்றுறாங்க, இன்னொரு தேர்தல் ஆணைய தீர்ப்பை மாற்றுறாங்க, இன்னொரு பக்கம் ராமர் கோயில் தீர்ப்பை வந்து கொண்டாடுறாங்க, இந்த சபரிமலை தீர்ப்பை ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்படி உச்சநீதிமன்றத்தை கூட தங்களுக்கு கீழான ஒரு நிறுவனமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கீழ் உள்ள அமலாக்கத்துறை எப்படி செயல்படுன்றதுக்கான உதாரணம் இது. 2024 தேர்தலில் எதிர்கட்சியில் இந்தியா கூட்டணியில் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் கெஜ்ரிவாலை இன்னைக்கு வந்து குறி வைக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியாக குறி வச்சு நீ அதுலேருந்து விலகுறியா இல்லையா அப்படின்றதா அவங்க நோக்கம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்தியா கூட்டணி என்பது உறுதியாக நிற்கணும், நின்று வந்து இதை எதிர்கொள்ளணும். இடியை தமிழ்நாடு எதிர்கொள்வது போல் டெல்லியும் பஞ்சாபும் மேற்கு வங்கமும் எல்லா மாநிலமும் எதிர்கொண்டு அவர்களை விரட்டினால்தான் இந்த பிரச்சனை ஈடின்ற வச்சு பூச்சாண்டி காட்டுறது வந்து நிற்கும். அதற்கு எதிராக மக்கள் போராட்டம் தான் ஒரே தீர்வு. பல்லாயிரம் மக்களை கூட்டி கெஜ்ரிவால் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க கட்சி இருக்கிற இடத்துல பெரிய போராட்டத்தை வந்து ஈடிக்கு எதிராக வந்து அறிவிக்கணும். அதான் வந்து ஒரே தீர்வு. மாவட்ட செயலாளருக்கு குணசேகரன் என்ன சொல்றாருனாக்க, நான் எந்த ஒரு தவறும் பண்ணலை, ஒருவேளை நீ குற்றம் நிரூபிச்சின்னா தூக்கு கொடுத்தவங்க தயாருங்கிறாரு. பிஜேபியில் இப்படி ஸ்டண்ட் அடிக்கிறதெல்லாம் வந்து மோடியிலேருந்து அமித்ஷாவிலேருந்து அண்ணாமலையிலேருந்து ஸ்டண்ட் அடிக்கிறது அப்போ எல்லாம் வந்து வழக்கம்தான். 4 வருஷமாக அவங்கள விவசாயம் பண்ண விடலைன்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃபோர்ஜரியாக டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி சிவில் கேஸ் போட்டிருக்காரு. அந்த விவசாயிகிட்ட கோவணம் தான் இருக்குது. அவர்களோட போய் இப்படி வந்து வம்பு பண்ண முடியுமா யாராலும், ஒரு மனச்சாட்சி உள்ள நபர் வந்து. ஆனால் அதை செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் அப்படியே இத்தனை அட்ராசிட்டியும் பண்ணிட்டு அந்த குடும்ப பெண்கள்லாம் தவறாக பேசிட்டு அருவாள் எடுத்து வெட்ட போயிட்டு, ஆனால் இங்கிட்டு வந்து ஒரு யோக்கியர் மாதிரி பேசுகிற இரட்டை வேடம் உள்ள நபர்கள் தான் பிஜேபியில் தான் இருக்க முடியும். வேறு எந்த கட்சியிலையும் அப்படி வந்து இருக்க மாட்டாங்க. வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் நேரம் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கும். ஆனால் பிஜேபின்ற கட்சி எப்படி சாதி வெறி கொண்ட கட்சினால் வந்து இந்த பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பக்கம் வந்து நிற்கிறாங்க. மற்றபடி அவர் சொல்கிறதுல எந்த உண்மை இல்லை. தமிழ்நாடு அரசு இது முழுமையாக விசாரித்து உறுதியாக வந்து அவருக்கு வந்து நடவடிக்கை எடுத்து நீதிமன்றம் மூலமாக தண்டனை வாங்கி கொடுக்கறது மூலமாக தான் இந்த பிரச்சனை என்பது தீரும், அவரின் பொய்யும் அம்பலமாகும். இன்னொரு பக்கம் என்னன்னா, ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர் வந்து நிர்மலா சீதாராமனை பதவின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அது ஒரு பெரிய பேசு. உண்மையிலே ஐஆர்எஸ் அதிகாரி வந்து அவர் வந்து உண்மையிலே அவரை வந்து பாராட்டணும். தைரியமாக துணிச்சலை வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார். விவசாயிகளுக்கு இந்த அளவு விவசாயிகளை நிர்மலா சீதாராமன் கீழே தான் இடி வந்து இயங்குது. அந்த ஈடி தான் நாடு முழுவதும் வந்து இவ்வளோ அயோக்கியத்தனத்தை பண்ணுது. முழுக்க வசூல் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க, பணத்தை அள்ளிட்டு போகிறாங்கன்னு மம்தா பானர்ஜிலேருந்து கெஜ்ரிவால் வரை எல்லாரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதான் வந்து ஆப்ரேஷன் தாமரை, ஆப்ரேஷன் லோட்டஸ்ன்னு சொல்லி மாநில அரசை கவிழ்க்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தி கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் அதுக்கு பயன்படுத்தப்பட்டுன்னு கெஜ்ரிவால் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருக்காரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு யோக்கியமான துறை தான் நிர்மலா சீதாராமன்ட்டு இருக்குது. ஆனால் இந்த அம்மா வந்து வாய்களையே எல்லா இடத்துலையும் வந்து பேசுகிறாங்க. அவங்க துறையில் இப்போ செஞ்ச நடவடிக்கைக்கு இப்போ ஐஆர்எஸ் ஆஃபீஸர் எழுதியிருக்காரு, இதுக்கு பதில் என்னன்னு சொல்லுங்கள். பதில் சொல்லணுமா இல்லையா? யோக்கியமாக இருந்தால் பதில் சொல்லுங்கள். உங்கள் துறை வந்து சாதி ரீதியாக மக்களை இழிவுபடுத்துது.
அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுது, லஞ்ச ஊழல்ல கொளிக்குது, பணத்தை அள்ளி கொண்டு போகுது. போட்ட வழக்குகள் எதுலேயும் வந்து முறையாக சார்ஜ் ஷீட் போட்டு கன்வின்ஷன் வாங்கலை. இப்படி முழுக்க முழுக்க ஒரு மக்கள் விரோத நிறுவனமாக பிஜேபியின் கைக்குழியாக அந்த நிறுவனம் இருக்குது அப்படின்றதான் இருக்குது. ஆனால் நிர்மலா சீதாராமன் எங்கேயுமே அதை பற்றி விளக்கம் வந்து கொடுக்கறதில்ல. அவரவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு போன ஒரு ஆளும் கிடையாது. ஒரு அதிகாரி மாதிரி வந்து அவங்க ராஜ்யசபா எம்பியாக போனவங்க. அவங்கள மக்களை பற்றி எப்போதும் கவலை இல்லை, எப்போதும் அதிகார திமிரோடு பேசக்கூடியவங்க தான். வெங்காய விலையை கூடிடுச்சுன்னா நான் வெங்காய விலையை சாப்பிடல, பூண்டு விலை கூடிடுச்சுன்னா நான் பூண்டு சாப்பிடல, நிதி தரலையா நிதி கொடுங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா அதெல்லாம் தர முடியாது, தெரிஞ்சதுப்பாரு. இப்படி பேசக்கூடிய ஒரு நபர்கிட்ட நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? நாடு இவங்ககிட்ட மாட்டியிருக்கு. அதை மாற்றுவதற்கான ஒரே வழி 2024 தேர்தல். அதில் வந்து எல்லாரும் விழித்து கொண்டு இவர்களை மொத்தமாக அகற்றினால்தான் எல்லா பிரச்சனையும் என்பது தீர்க்கப்படும். நன்றி சார்.